ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் மைரேஜ். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஹீரோயின் அவங்களோட குழந்தை 3 பேரும் ஒரு வீட்டை வாங்கி அங்கே தங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் ஆல்ரெடி இருந்தவங்க யூஸ் பண்ண சின்ன டிவியும் அதுக்கு மேலே ஒரு கேமராவும் இருக்கிறத ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. அந்த டிவிக்கு பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கேசட்ஸாக இருக்கும். அந்த கேசட்டை எடுத்து இவங்க ப்ளே பண்ணி பார்ப்பாங்க. அந்த கேசட்டில் இந்த வீட்டில் முன்னாடி இருந்த பையன் கிட்டார் வாசிக்கிற வீடியோ ப்ளே ஆகும். இப்போ இவங்க வாங்கியிருக்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் ஹீரோ ஹீரோயினுக்கு 2 பேருக்குமே மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருக்க ஒருத்தர் இருப்பார். அவரும் உங்கள் அம்மாவும் இவங்க வீட்டுக்கு நைட்டு சாப்பிட வந்திருப்பாங்க. அப்போ இந்த கேசட்டை பற்றி ஹீரோயின் இவர்கிட்ட சொல்கிறப்போ அவர் அந்த பையனோட கதையை சொல்கிறாரு. அந்த பையனும் நானும் ஒன்றா தான் படித்தோம். சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் எதிர் வீட்டில் நடந்த ஒரு கொலையை அவன் பார்த்துட்டான். அதை பார்த்துட்டு அவன் ஓடி வந்தப்போ ஒரு கார் இடித்து அவன் செத்துட்டான்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போயிட்டாங்க எல்லாரும். ஆனால் டிவி தானாகவே ஓட ஆரம்பிச்சிச்சு. டிவியோட சத்தம் கேட்டு ஹீரோயின் கீழே எழுந்து வந்து பார்ப்பாங்க. அப்போ அந்த கேமரா ரெக்கார்டரில் எந்த ஒரு கேசட்டுமே இருக்காது. ஆனால் டிவியில் அந்த கேமராவில் இருக்க கேசட் ப்ளே ஆகிற மாதிரி ப்ளே ஆகிட்ருக்கும். ஹீரோயின் டிவி ஆஃப் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ கேமராவை தொடுவாங்க. அப்போ கேமரா இங்கே ஆன் ஆகிடும். 1989 பாஸ்டில் இருக்க அந்த பையனுக்கும் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்க ஹீரோயினுக்கும் கேமரா இப்போ கனெக்ட் ஆகிருக்கும். 2 பேர்னாலையும் 2 பேரை டிவியில் பார்க்க முடியும். அந்த குட்டி பையன் அங்கேருந்து ஹாய் உங்களுக்கு நான் தெரியறேனான்னு கேட்குறான். இவங்க பயந்துட்டு ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிடுவாங்க டிவியை. அதுக்கப்புறம் ஆன் பண்ணி அவன்கிட்ட பேசுகிறாங்க. பேசிட்டு அவன் யாருன்னு கேட்டால் அவன் பேரெல்லாம் சொன்னோன்னே இவன் தானே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ வெளியே அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அந்த பையன் போய் எட்டி பார்க்குறான். அங்கே மர்டர் நடந்த இடத்த தான் பார்க்குறான். அங்கே போகாத நீ அங்கே போனீங்கன்னா செத்துருவேன்னு ஹீரோயின் கத்தி சொல்கிறாங்க. அந்த பையன் மறுபடியும் போக தான் பார்ப்பான். ஆனால் எப்படியும் அவனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகிடுது. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ டாக்டராக இருப்பார், ஹீரோயின் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க எழுந்து பார்க்குறப்போ ஹீரோயின் டாக்டராக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் குழந்தையெல்லாம் போய் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு இவங்க யாருன்னே தெரியல. அவங்களுக்கு இன்னும் குழந்தையும் பிறக்கலை. அவங்க பாஸ்டில் சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம் அவங்க லைஃப்பை டோட்டலாக மாற்றிடுச்சு. இவங்க என்ன தான் இதை பற்றி யார்கிட்ட சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டுறாங்க. ஹீரோயினுக்கு மற்ற எதுவும் சேஞ்ச் ஆகாதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அவங்க குழந்தை திருப்பி வேணும். அதுக்காக அவங்க நிறைய போராடுறாங்க. ஹீரோயினுக்கு கடைசியில் குழந்தை கிடச்சிதா இல்லையா, ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் எப்படி ஒரு டிவி மூலியமாக கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.